வாராக. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர். வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். சகரியா 2:11. அந்நாளிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனம் ஆவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறபடி கடந்த நாட்களிலே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலே தேவன் நமக்கு வாக்கு பண்ணின வார்த்தை, நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். ஐ வில் dwell among you. உன் நடுவில் நான் வாசமா இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நம்முடைய ஆண்டவர் ஏன் வாசமா இருக்க விரும்புகிறார், அதனுடைய காரணம் என்ன அப்படின்றத நியூ இயர் செய்தியாக ஒரு 3 காரியங்களை உங்களோடு நான் பேசினேன். சுருக்கமாய் நான் சொன்னேன். தேவன் எப்படி உங்களோட இருந்தா, உங்கள் நடுவில் வாசமா இருந்தா என்ன நடக்க போகிறது? 3 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். 1, அசைக்க முடியாது. none can shake you. உங்களை யாராலே அசைக்க முடியாது. 2வது, உங்களை விசேஷப்படுத்துவார். you will be in special in your career. எல்லா இடத்திலையும், உன் வேலையில, உன் குடும்பத்தில், உன்னுடைய ஸ்தானத்தில், எல்லா இடத்திலையும் கர்த்தர் உங்களை விசேஷப்படுத்துவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். 3வது, உங்களை விடுவிக்கிற கர்த்தர். he will deliver you with a mighty power. ஆண்டவர் வல்லமை உள்ள தெய்வம், அவர் உங்களை விடுவிப்பார் என்று நம்ம கடந்த நாட்களில் இந்த நியூ இயர்ல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிற காரியம் என்னவென்றால், நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த நடுவில் எப்படி அவர் வாசமாய் இருக்க விரும்புகிறார். அவர் நடுவில் இருந்தா என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட மாற்றத்தை காணும். ஆண்டவர் நடுவில் இருந்தால் என் வாழ்க்கையில நான் எப்படிப்பட்ட சுவாரஸ்யத்தை நான் அனுபவிப்பேன். அன்பானவர்களே, ஒரு உதாரணத்தை கொண்டு உங்களோடு நான் ஒரு மனிதனை உங்களுக்கு அடையாளம் காட்டி உங்களோடு நான் பேச நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நமக்கு உதவி செய்வாராக. நன்றாய் கவனிப்பீர்களேயானால், வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்தை நீங்கள் கவனிப்பீர்களேயானால், அதிலே ஆண்டவர் மோசேயினிடத்திலே ஒரு சில காரியங்களை கொண்டு இடைபடுகிறார். மோசே வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருக்கிறான். After 40 years of palace, அவன் அரண்மனையிலே அவன் இருந்த பொழுது 40 ஆண்டு காலம் அரண்மனை வாழ்க்கை அற்புதமாய் இருந்தது. அவனுக்கு எந்த குறையும் இல்லை. ஆகார குறைவு இல்லை, வஸ்திர குறையும் இல்லை. அவனுக்கு எல்லாம் சம்பரமமாய் இருந்தது. ஆனால் அதே திரும்பி பார்க்கிற போது, அந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த 2வது 40 ஆண்டுகள் அவன் வனாந்தரத்திலே அவனுடைய திருமண வாழ்க்கை, அவனுடைய குடும்ப வாழ்க்கை, அவனுடைய பிள்ளைகள், இதெல்லாவற்றையும் அவன் அனுபவித்துக் கொண்டு ஆடுகளின் பின்னே திரிகிறான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடுகளை மேய்த்து கொண்டு 40 ஆண்டுகள் முடிகிற கட்டம். அந்த மோசேக்கு 80 வயதாகிற போது, 80 வயது, அந்த 40 ஆண்டு கால டூரேஷன் முடிகிற காலம் வருகிற போது, தேவன், வேதம் சொல்லுகிறது, முச்செடியின் நடுவில் இருந்து ஆண்டவர் மோசேயினிடத்திலே அவர் பேச ஆரம்பித்தார். வாசிப்போம். 2வது அதிகாரத்திலே நல்ல கவனிங்க. 3வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்கும் போது, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனம் 1 விதமாய் சொல்லுகிறது, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான்.
அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் ஒரு 3 காரியங்களை நம்மோடு இந்த மோசேயினுடைய வாழ்க்கையில நடந்த இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறார். நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களே ஆனால் இந்த தேவன் நம்மோடு பேசுகிறதை நம்மால உணர முடியும். நமக்கு இது ரொம்ப ஃபெமிலியரான பேசேஜ். எனக்கு அன்பானவர்களே, இது நமக்கு அறிமுகமான பகுதி, புதிதான ஒரு காரியம் அல்ல. ஆனால் கர்த்தர் பேசுகிற விதம் இன்றைக்கு வித்தியாசமாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நன்றாய் கவனிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல 3 காரியங்களை மோசேக்கு செய்கிறார். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல 2வது வசனத்தை கவனிப்பீர்களே ஆனால் அவர் முச்செடியின் நடுவில் இருந்து தரிசனமானார். அருமையானவர்களே, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. 40 ஆண்டு கால இந்த 80 ஆண்டு கால வாழ்க்கை பயணத்திலே முதன் முறையாக ஒரு தரிசனம், முதன் முறையாக அவன் கண்ட காட்சி, முதன் முறையாக ஒரு விஷன். நல்ல அனுபவம். பேலஸ்ல அரண்மனையிலே அப்படிப்பட்டதான அனுபவம் கிடைக்கல. ஆனால் அரண்மனையை தாண்டி வனாந்தரத்திலே 40 ஆண்டு காலம் பயணித்துக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட அனுபவமே வரல. மாமன் வீட்டில் இருக்கும்போது வரல. ஆனால் 40 ஆண்டு காலம் முடியும் போது தேவனுடைய திட்டத்தின்படி அந்த வனாந்தரத்திலே ஓரே பர்வதம் மட்டும், கர்த்தருடைய பர்வதம் மட்டும் வந்தபோது தேவன் முட்செடியின் நடுவில் இருந்து, அக்கினி ஜுவாலையின் நடுவில் இருந்து அவனுக்கு கர்த்தர் தரிசனமானார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. தேவன் இந்த இடத்திலே உங்களோடும் என்னோடும் இந்த வருஷத்தில் அவர் சொல்லுகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? தேவன் முட்செடியின் நடுவில் இருந்து உங்களுக்கு அவர் மோசேக்கு தரிசனமானது போல இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் அவர் தரிசனமாக வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், இதுவரைக்கும் ஓரே பர்வதத்தில் மோசே வந்தாரா என்னன்றது வரலாற்றிலே சொல்லப்படவில்லை. கர்த்தருடைய பர்வதம் மட்டும் அவன் வந்ததாக வேறு எந்த இடத்திலும் இதற்கு முன்பதாக பதிவு இல்லை. ஆனால் the very first time when he entered into the mountain of God, தேவனுடைய பர்வதம் என்று அழைக்கப்படுகிற ஓரே பர்வதம் மட்டும் வந்தபோது அந்த பர்வதத்தின் நடுவிலே ஒரு முட்செடியின் நடுவில் எரிகிற அக்கினி ஜுவாலையின் நடுவில் என் தேவன் இருக்கிறார் என்பதை அவன் கண்டுகொள்ளும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய சொகுசு வாழ்க்கையில கிடைக்காத ஒரு அனுபவம், உங்களுடைய போராட்டமான வாழ்க்கையில கிடைக்காத ஒரு அனுபவம், உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் பயணித்து வந்த நாட்களிலே கிடைக்காத ஒரு அனுபவம், நீங்கள் ஓரே பர்வதம் என்று அழைக்கப்படுகிற, கர்த்தருடைய பர்வதம் என்று அழைக்கப்படுகிற தேவ சன்னிதானத்துக்கு நீங்கள் வரும் பொழுது அவர் உங்கள் நடுவிலே தரிசனமாக உங்கள் கண்கள் காணும்படியாக, தேவன் அந்த அற்புதத்தை காணும்படியாக செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்தை நான் வாசித்து கொண்டிருந்த போது அவர் நல்ல கவனிச்சு பாருங்களேன். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளை, பைபிள் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது, முச்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலை. எல்லாரும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் முச்செடி எரிந்தது அப்படின்னு. முச்செடி எரியவில்லை, எரிகிற அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் அங்கே காட்சி அளித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க.
ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யோசேப்பின் தேவன் அப்படின்னு விளம்பி கொண்டிருந்த ஆண்டவர் இந்த இடத்திலே தம்மை வெளிப்படுத்தும் போது எப்படி மோசேக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், இதுவரைக்கும் யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை காண்பிக்காத ஆண்டவர் மோசேக்கு மாத்திரம் அக்கினி ஜுவாலையின் நடுவிலே கர்த்தர் இருக்கிறதை அவன் காணும்படிக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 2026 உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு பாடம் என்ன தெரியுமா? அவருடைய பர்வதத்துக்கு நீங்கள் வருவீர்களானால், கர்த்தருடைய பர்வதம் என்று அழைக்கப்படுகிற இந்த பர்வதத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களே ஆனால், அவருடைய பர்வதம் மட்டும் நீங்கள் வருவதற்கு உங்கள் மனதை பக்குவப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், யாருக்கும் காண்பிக்கப்படாத ஒரு தரிசனத்தை உங்கள் கண்கள் காணும்படிக்கு என் தேவன் ஒரு புதிய தரிசனத்தை உங்களுக்கு எனக்கு காண்பிக்க, அவரே தம்மை வெளிப்படுத்த, அவரே தம்மை காண்பிக்க, அவரே தம்மை தரிசனமாய் அவர் உங்களுக்கு காட்சியளிக்க அவர் வல்லமை உள்ள தெய்வமாயிருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. தேவ ஆவியானவர் சொல்லுகிற காரியம், 40 ஆண்டு கால பேலஸ்ல இப்படிப்பட்ட அனுபவம் கிடைக்கல. 40 ஆண்டு கால வனாந்தரத்தில் அதே மலையில் அடிவாரத்தில் சுற்றி திரிந்திருக்கிறான், கிடைக்கல. ஆனா பர்வதம் மட்டும் அவன் வந்தபோது, அருமையான தேவ பிள்ளைகளை, பர்வதம் மட்டும் நீங்கள் நெருங்குகிற போது, நீங்கள் தேவ சமூகத்துக்கு வருகிற போது, தேவனுடைய பிரசன்னத்தில் நெருங்குகிற போது, ஆராதனையில் நெருங்குகிற போது, இந்த சபையின் ஐக்கியத்தோடு நெருக்கமாக இருக்கிற போது, ஒரு புதிய தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நல்ல கவனிங்க. இந்த 2வது வசனத்தை, லாஸ்ட் பார்ட் ஆஃப் த செகண்ட் வேர்ட்ஸ் நீங்க வாசிங்கன்னு சொன்னா வாசிங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, and he looked and behold the bush burned with a fire and the bush was not consumed. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, முச்செடியை பார்க்கிறான், அது எரிந்து கொண்டிருக்கிறது போல காட்சி அளிக்கிறது. ஆனால் அதிலே வெந்து போகவில்லை. இந்த அற்புத காட்சியை அவன் பார்க்க விரும்புகிறான். உற்று பார்த்து இது என்ன ஆச்சரியம், இது என்ன பிரமிப்பு. ஒன்று எரியுமானால் ஒன்று சாம்பலாதானே ஆகணும், ஒன்று எரியுமானால் ஒன்று கரிக்கட்டையால போகணும். ஆனால் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முச்செடி வெந்து போகாமல் இருப்பதினுடைய ரகசியம் என்ன? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. முச்செடியின் நடுவிலே ஆண்டவர் அந்த காட்சி அளிக்கிறார். அற்புதமான காட்சி. அந்த காட்சியை பார்ப்பதற்கு அவர் உற்று பார்க்கிறார். என்ன வெந்து போகாம இருக்குது? அருமையானவர்களே, 3வது வசனம் சொல்லுது, அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? அருமையான தெய்வ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. நீங்க பர்வதம் மட்டும் நீங்கள் வருவீர்களே ஆனால், உங்க வீட்டில் இல்ல, உங்கள் வளாகத்தில் அல்ல, உங்கள் வீடுகளில் அல்ல, உங்கள் வேலை ஸ்தலங்களில் அல்ல, இந்த மக்னாயிம் என்கிற பர்வதம் மட்டும் நீங்கள் வருவதற்கு ஆயத்தமாய் இருப்பீர்களே ஆனால், உங்களுக்காக கர்த்தர் ஒரு அற்புத காட்சியை பார்க்க வைக்க அவர் ஆவல் உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இது எப்படி நடந்தது? இது எப்படி என் வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன்? என் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. எரிகிறது ஆனால் வெந்து போகவில்லை, எரிகிறது ஆனால் கருகவில்லை, எரிகிறது எந்த வாசனையும் இல்லை. இந்த அற்புத காட்சியை நான் போய் பார்ப்பேன் என்று அவன் புறப்பட்டு போக, அது அற்புத காட்சி என்று அவன் சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க.
ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நம் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் நடுவிலே அவர் இருந்து நம்முடைய கண்கள் அந்த அற்புத காட்சியை காணும்படிக்கு செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வேலை ஸ்தலங்களிலே ஒரு அற்புத காட்சியை கர்த்தர் காணும்படிக்கு செய்வார். உங்கள் குடும்பத்திலே ஒரு அற்புத காட்சியை காணும்படிக்கு செய்வார். நீங்கள் தொழில் செய்கிற இடத்தில் ஒரு அற்புத காட்சியை காணும்படி செய்வார். உங்கள் படிக்கிற இடத்திலே ஒரு அற்புத காட்சியை உங்களுக்கு அவர் காண்பிப்பார். உங்கள் ஊரிலே, உங்கள் பட்டணத்திலே, உங்கள் உறவுகள் நடுவிலே, நீங்கள் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தின் நடுவிலே கர்த்தர் ஒரு அற்புத காட்சியை காண அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் உற்று பார்க்க போகிறீர்கள். அது அற்புதமாக இருக்க போகிறது. அருமையானவர்களே, அற்புத காட்சி. இந்த அற்புதத்தை நான் பார்ப்பேன்னு சொல்லி அவர் போறாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 40 வருஷம் இது எங்கேயா போச்சு? அவருக்கு 80 வயது. பேலஸ்ல சொகுசாய் இருந்தப்ப எதுவுமே கிடைக்கல, எந்த காட்சியும் வரல. இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? எகிப்தில் இருந்து அவர் புறப்பட்டு வரும்போது கொலைகாரன் என்கிற பட்டத்தோடு வந்தார். குற்றவாளியாக வந்தார். சிறைபிடிக்கப்படுவோம் என்கிற பயத்தோடு மாமன் வீட்டுக்கு வந்தவர். ஐயோ, நாம் பிடிக்கப்படுவோம் என்கிற பயத்தோடு வந்தவர். நம்மை பிடித்து சிறையில போட்டு விடுவார்கள் என்கிற, நம்மை கொன்று போடுவார்கள் என்கிற பயத்தோடு வந்தவன். இப்ப 40 ஆண்டு காலம் எங்கும் போயிருச்சு. 80 வயசு அவருக்கு. 80 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. முடியும் தருவாயிலே நம்பிக்கை இழந்து, அவ்வளவுதானே என் வாழ்க்கை அப்படி ஆடு மேய்க்கிறதுல போயிருமா? நான் என்ன படிப்பு படிச்சிருக்கிறேன், என்ன நிலைமையில நான் இருக்க வேண்டியது, எப்படிப்பட்ட வருமானம் எனக்கு வர வேண்டிய நிலைமையில் இருந்திருப்பேன். ஆனால் இப்பொழுது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறேனே, ஆடுகளின் பின்னே திரிகிறேனே, ஆடுகளை பராமரித்துக் கொண்டிருக்கிறேனே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருந்த மோசேக்கு திடீரென்று கர்த்தருடைய வல்லமையான ஒரு தரிசனம் கிடைத்தது. அந்த தரிசனம் எங்கே கிடைத்தது? கர்த்தருடைய பர்வதம் என்று அழைக்கப்படுகிற இடத்திலே அவன் தரிசனத்தை கண்டான். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைய, உன் வீட்டில் இருக்கும்போது தரிசனம் வராது, உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் தரிசனம் வராது, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும்போது தரிசனம் வராது. ஆனால் கர்த்தருடைய பர்வதம் என்று அழைக்கப்படுகிற அவருடைய சன்னிதானத்துக்கு நீங்கள் வரும் பொழுது நீங்கள் தரிசனத்தை காண்பீர்கள், அந்த அதிசயத்தை காண்பீர்கள், உங்களை ஆச்சரியப்படுத்தும். அவரே சொல்றார், மோசே, அந்த அதிசயத்தை, அந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, முச்செடியில் இருந்து தரிசனமான தெய்வம் உங்களுக்கு எனக்கு இந்த காலை வேளையில அந்த அற்புத காட்சியை, பிரமிப்பான காட்சியை அவர் உங்களுக்கு எனக்கு காட்ட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வசனத்தை படிக்கிற போது ஆவியானவர் என்னோடு பேசினார். நான் ஒரு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, எனக்கு அருமையான தேவனே, இந்த அற்புத காட்சியை என்னுடைய கண்கள் காணணும், என்னுடைய சபை காணணும், என்னுடைய குடும்பம் அதை காணணும், என் பிள்ளைகள் அதை காணணும், என்னை சார்ந்தவர்கள் அதை காணணும், என்னை எதிர்நோக்கி இருக்கிறவர்கள் காணணும், என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் காணணும், என்னை நம்பி இருக்கிறவர்கள் காணணும். என்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்கிறதல்லவா, அந்த கூட்டம் அந்த அற்புத காட்சியை காணணும். அந்த அற்புத காட்சியை என் தேவன் காண்பிக்கணும். நான் அல்ல, அவரே அந்த காட்சியாக அவர் காண வேண்டும், அவரே அந்த காட்சியாக நிற்க வேண்டும், அவரே அந்த மகிமையாக நிற்க வேண்டும், அவரே பிரசன்னராக இருக்க வேண்டும். அந்த அற்புத காட்சியை நீங்க பார்க்கணும்னா கர்த்தருடைய பர்வதம் மட்டும் நீங்கள் வந்தே ஆக வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. எரிந்து கொண்டிருக்கிற ஒரு முட்செடியின் நடுவே அவன் பார்த்த காட்சி பிரமிப்பாய் இருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களுக்கு அந்த அற்புத காட்சியை பார்க்க வைக்க போகிறார்? ஹல்லேலூயா. இந்த 2026 நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு தாமதிக்கவே கூடாது, பொங்கலுக்கு முன்னாடியே அந்த அற்புத காட்சியை நான் பார்க்கணும். ஆண்டவரே, I want to see the miracles and wonders with my own eyes. என்னுடைய சொந்த கண்களால், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். ஆமென். அந்த மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே, அந்த அற்புதத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தில் அப்படி ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். அந்த நேரத்தில் ஆண்டவரே, அந்த மகிமையை நான் காணட்டும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் காணட்டும் ஆண்டவரே. அதிசயம் நடக்குமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இத்தனை வருஷம் நடக்காதது, இத்தனை ஆண்டுகள் நடக்காதது, இத்தனை மாதங்கள் நடக்காதது, இத்தனை நாட்கள் எல்லாம் வீணாய் போச்சு. ஆனா இப்ப கர்த்தருடைய சீசன் வந்துருச்சு, கர்த்தருடைய காலம் வந்து விட்டது, நம்மை உயர்த்துகிற நேரம் வந்து விட்டது, நம்மோடு பேசுகிற நேரம் வந்து விட்டது, நமக்கு காட்சி அளிக்கிற நேரம் வந்து விட்டது, அற்புதமான தரிசனத்தை நமக்கு காண்பிக்கிற காலம் வந்து விட்டது. இதோ நீங்கள் கண்களை திறந்து உற்று பாருங்கள், அவர் தரிசனத்தை காண்பிப்பார். உங்களுக்கு எனக்கோ ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமானால், அவன் பார்க்கும்படி நல்ல கவனிங்க. இரண்டாவது காரியம், முதல்ல கர்த்தர் தரிசனமானார் முட்செடியின் நடுவில் இருந்து. என்ன கருமையான தேவ பிள்ளைகளை, முட்செடியின் நடுவில் இருந்து தரிசனமானார். முதல் பாயிண்ட் அதான். இரண்டாவது, முட்செடியின் நடுவில் இருந்து ஆண்டவர் மோசே மோசே என்று கூப்பிட்டார். ஹல்லேலூயா. The calling of God from the burning bush. அந்த முட்செடியின் நடுவிலே, அக்கினி ஜுவாலிக்கிற அந்த எரிகிற அக்கினி தழலின் நடுவிலே கர்த்தர் ஒரு சத்தத்தை எழுப்புகிறார். இப்ப என்ன பண்றாரு, முதல்ல உற்று பார்க்கிறாரு, அடுத்தது என்ன பண்றாரு, அந்த அதிசயத்தை பார்ப்பேன்னு தீர்மானம் பண்றாரு. இப்ப அடுத்த முடிவு என்ன தெரியுமா? இந்த 4வது வசனத்தை நிறுத்தி வாசிங்களேன். அவன் பார்க்கும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, எரிகிறது என்னன்னு அவன் பார்க்கும்படிக்கு அதன் அருகில் அவன் நெருங்கி வந்தபோது. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை நீங்கள் கிட்டி சேரும் போது, அவருடைய சன்னிதானத்துக்கு நீங்கள் நெருங்கும் போது, அவர் அருகாமையில் நீங்கள் நெருங்கி ஜீவிக்கிற போது, அவர் அருகிலே நீங்கள் இருக்கிறதை அவர் கண்டுவிட்டால் அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுடைய பெயரை சொல்லி அழைக்கிறது தான் அவருடைய அடுத்த காரியம். அல்லேலூயா. அவர் மோசே 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 என்று முதன் முறையாக, the very first time the Lord God called Moses. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயை முதன் முறையாக பெயர் சொல்லி அழைத்தார். அரண்மனை வாழ்க்கையில் இருந்தபோது 40 ஆண்டு காலம் மோசேன்னு அழைக்கல. அருமையானவர்களே, மோசே பிறந்த போதே நிறைய பேர் செத்து போனார்கள். அந்த நேரத்தில் மோசே மோசேன்னு கூப்பிடல. 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்ப மோசே மோசேன்னு கூப்பிடல. ஆனா இந்த 80வது வயதிலே எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு முற்றுப்புள்ளி வைக்க போகிற அந்த நேரத்திலே என் தேவனை கிட்டி நெருங்க சேரும் போது, இது என்னன்னு சொல்லி அவன் பார்க்க வருகிற போது, அதன் அருகில் நெருங்குகிற போது, தேவனிடத்தில் நெருங்குகிறதை கர்த்தர் கண்டு மோசே 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 என்று அவர் கூப்பிட ஆரம்பிக்கிறார். இந்த காலை வேளையிலே, இந்த வருஷத்திலே நீங்க கர்த்தரை கிட்டி சேரும் போது, உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை அவர் நிரூபிக்க வல்லமில்ல தேவனாய் இருக்கிறார். உங்கள் பெயரை சொல்லி அவர் அழைப்பார். உங்களை சொல்லி அழைக்கிற தேவன், உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். Glory to God. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை கிட்டி சேருங்கள், அவர் அருகாமையிலே வாருங்கள், அவர் அருகிலே நில்லுங்கள்.
தூரமா நின்னுகிட்டு எனக்கு அற்புதமே நடக்கலைன்னு சொல்லாதீங்க. அவர் அருகிலே வந்து பாருங்கள். அவர் அருகில் வருகிறதை கண்டு விட்டால் அவர் செய்கிற அடுத்த வார்த்தை மோசே மோசே என்று அவர் கூப்பிட வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இப்ப மோசே மோசேன்னு கூப்பிட்டுட்டு, எப்பா நீ பக்கத்தில் என்ன செய்யாத. அவர் சொல்றார், வாசிங்க அந்த வசனத்தை. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று அவன் இதோ அடியேன் என்றான். நல்ல கவனிங்க. என்னைக்காவது கர்த்தரை கூப்பிட்டு இப்படி வார்த்தை சொல்லியிருக்கிறோமா? நம்ம இந்த அடியேன்ற வார்த்தை, ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்ற வார்த்தை 2 பேருக்கு தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். யாருக்கு? மோசேக்கு, சாமுவேலுக்கு தான். ஆண்டவரே இதோ அடியேன் சொல்லுங்க. என்ன ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் சொல்றாரு 5வது வசனத்துல, அப்பொழுது அவ இங்க கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். 40 வருஷம் இங்க தான் சுத்தி திரிஞ்சிருக்கேன். 40 வருஷம் இந்த மலைக்கு எல்லாம் சுத்தி திரியிறேன். ஆனா இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பரிசுத்த பூமி ஒன்று இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. கர்த்தர் சொல்றாரு, நீ கிட்டி சேரா, நீ உன் பாதரட்சை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த வருஷத்துல அவர் அக்கினியின் நடுவில் இருந்து உங்களை அழைக்கிறார். அவருடைய பிரசன்னத்துக்கு நீங்க கிட்டி சேர்னீங்கன்னா, அவருடைய பிரசன்னத்துக்கு நீங்க அருகாமையில் வந்தீங்கன்னா, நிச்சயமாய் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் என்பதை உங்களுடைய காதுகள் கேட்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பேரை சொல்லி கூப்பிடுவார், பேர் சொல்லி கூப்பிடுவார். எந்திரி, பேர் சொல்லி கூப்பிடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப நல்ல கவனிங்க. இப்ப பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. நீ இதுவரைக்கும் 80 ஆண்டுகள் சுத்தி திரிஞ்சிட்டப்பா. 80 ஆண்டுகள் நீ அப்படியே அழுக்கான அந்த பாதரட்சியை போட்டுக்கிட்டு இருக்கிற. உன் இஷ்டம் போல நீ சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பாதரட்சியோட நீ என்னுடைய சமூகத்துக்கு நீ வரக்கூடாது. அதெல்லாம் கலட்டி போட்டுரு. ஆண்டவர் பாதரட்சியை கலட்டி போட சொன்னதினுடைய அர்த்தம் என்ன? நல்ல கவனிங்க. உன் பழைய வாழ்க்கையை கலட்டி போடு. உன்னுடைய தோல்விகளை நீ கலட்டி போடு. உன்னுடைய ஏமாற்றங்களை கலட்டி போடு. உன்னுடைய பிரச்சனைகளை நீ கலட்டி தூக்கி எறி. என் சன்னிதானத்துக்கு நீ உண்மையா வா. நீ முழுமையுமா நீ வா. நீ மட்டும் வா. உன் பாரத்தெல்லாம் நீ சுமந்து வராத. நீ மட்டும் வா. பரிசுத்த சன்னிதானத்திலே உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை என்னையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டு. அல்லேலூயா. அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர் உங்களோடு பேச வாஞ்சிக்கிறார். மோசே கேட்காத சத்தம் இல்லை. அரண்மனையில் சத்தத்தையும் கேட்டிருக்கிறார், ஆடு மாடுகளின் சத்தத்தையும் கேட்டிருக்கிறார், மாமனார் வீட்டில் உள்ள சத்தத்தையும் கேட்டிருக்கிறான், மாமனார் வீட்டில் இருக்கிற பொம்மநாட்டிகள்லாம் எப்படி பேசுவாங்கன்ற சத்தத்தையும் கேட்டிருக்கிறான். எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனா இப்பதான் முறையா ஒரு சத்தம் கேட்குது. அது பரிசுத்த தேவனுடைய சத்தம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் தன்னுடைய பாதரட்சியை கலற்றி கொண்டு அப்படியே பரிசுத்தமாய் அவன் அந்த சன்னிதானத்துக்குள் நெருங்கும் போது, அவருடைய பிரசன்னத்துக்குள் நெருங்கும் போது, நல்ல கவனிங்களேன். நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே. நீங்க மோசேயினுடைய வரலாறை நீங்க எடுத்து பாருங்க. மலையில் ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை மலையிலே முடிந்தது. பர்வதத்திலே ஆரம்பிக்கப்பட்டதான ஊழியம் பர்வதத்திலே முடிந்தது. ஒரு மலைக்கு வான்னு சொல்றார் ஆண்டவர். இந்த மலை பேர் தெரியுமா உங்களுக்கு?
நேபோம் என்கிற மலைக்கு வர சொல்லுகிறார். வர சொல்ல வா அப்படின்னு. வந்த உடனே ஆண்டவர் போறாரு. எல்லாம் பார்த்துட்டியா, ரைட், நீ சாக போற, படுத்துக்க. என்ன ஆண்டவரை சொல்றீங்க? இப்பதான் 120 வயசு ஆகுது. நான் முற்பிதாக்களுடைய வயசெல்லாம் என்ன எட்டலை, அதுக்குள்ளேயுமா? போதும் போதும், முடிச்சு படுத்துரு. 3வது 40 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு பர்வதத்தில். இதுவரைக்கும் மோசையினுடைய கல்லறையை ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியல. இந்த அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேங்கிறாங்க, சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தருக்கு தான் தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ மோசை ஆண்டவர் எவ்வளவு நேசித்திருப்பார் என்பதை பாருங்கள். கர்த்தர் மோசையோடு உறவாடினார், மோசையோடு பேசினார். 3வது காரியம் 7வது வசனத்திலிருந்து வாசிப்போமானால், 7லிருந்து இந்த 6வது வசனத்தை நம்ம வாசிடுவோமே. பின்னும் அவர் தேவனும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. மோசே ஃபர்ஸ்ட் டைமா he covered his face. முதல் முறையா தன்னுடைய முகத்தை மூடிக்கிறான். பார்க்க முடியல ஆண்டவரை. அவ்வளோ பயங்கரமான வெளிச்சம், அவ்வளோ பயங்கரமான பிரகாசம், அவ்வளோ பயங்கரமான தோற்றம். அருமையான தெய்வ பிள்ளைகளை நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப முகத்தை மூடிக்கொண்டான். ஆனால் 40 ஆண்டு கால கடைசி 40 வருஷத்துல இவனுடைய முகத்தை யாரும் பார்க்க முடியாமல் 6 லட்சம் புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தம்முடைய பிரகாசத்தை அப்படியே மோசேக்கு அவர் கொடுத்தார். அன்பான தேவ பிள்ளைகளை, 3வது காரியம் 7வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பார்க்கவே பார்த்து எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முச்செடியின் நடுவிலிருந்து தரிசனமானார். அதிசயத்தை பார்க்கும்படிக்கு கர்த்தர் ஆண்டவர் அவன் கண்களை உற்று பார்க்கும்படிக்கு திறந்தார். ஒரு ஆச்சரியத்தை அவனுக்கு காண்பித்தார். 2வது, முச்செடியின் நடுவில் இருந்து அவர் பேசினார், கூப்பிட்டார். மோசே மோசே என்று அவர் கூப்பிட்டார். அவன் கிட்ட நெருங்குகிற போது, பர்வதத்தை நெருங்கினான், அவனுக்கு தரிசனமானார். நல்ல கவனிங்க. பர்வதத்தை நெருங்கினான், அவனுக்கு கர்த்தர் தரிசனமானார். இப்ப இந்த முச்செடியின் அருவிலே கர்த்தரை நெருங்கினான். கர்த்தர் அவனை பெயர் சொல்லி அழைத்தார். அல்லேலூயா. இப்ப கிட்ட போயாச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னு ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. என்ன தெரியுமா? 3வது, முச்செடியின் நடுவில் இருந்து கர்த்தர் தம்முடைய திட்டத்தை, தரிசனத்தை, பாரத்தை அவர் தம்முடைய தாசானோடு பகிர்ந்து கொண்டார். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாத்துட்டையும் ரகசியத்தை சொல்லிடுவோமாங்க? யோசிச்சு பாருங்க. நெவர். நமக்கு யாரு நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கிறாங்களோ, நம்முடைய நம்பிக்கைக்கு யார் பாத்திரமா இருக்காங்களோ, அவங்கள்ட்ட மட்டும்தான் ஒளிவு மறைவில்லாம ரகசியத்தை சொல்லுவோம். அல்லேலூயா. அதுபோல நம்முடைய ஆண்டவர், இந்த மோசே தேவ பர்வதத்தை நெருங்கி வந்தபோது, தேவ பிரசன்னத்தை நெருங்கி வந்தபோது, ஆண்டவரை நெருங்கி வந்தபோது, கர்த்தர் மோசேயினிடத்தில் தம்முடைய இருதயத்தின் பாரத்தை, தரிசனத்தை, ஏக்கத்தை அந்த முச்செடியின் நடுவில் இருந்து கர்த்தர் பகிர்ந்து கொண்டார். நல்ல கவனிங்க. மோசே கிட்ட இந்த காரியத்தை சொல்லணுங்கிற அவசியமே இல்லை.
ஆண்டவர் சொல்றாரு 430 வருஷம் ஆண்டவருடைய மனசுல ஒரு பாரம் இருந்தது. இந்த ஜனங்களை விடுதலை பண்ணணும், இந்த ஜனங்களை விடுதலை பண்ணணும், இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கணும், இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு நம்ம 430 வருஷம் கர்த்தர் பொறுமையோடு இருக்கிறார். நல்ல கவனிங்க. வெறும் 70 பேரா போனவங்க இந்த 430 வருஷ சர்க்கிள்ல அவர்கள் 6 லட்சம் புருஷர்களாய், ஸ்திரீகளாய், பிள்ளைகளாய், மிருக ஜீவன்களாய் அப்படியே ஒரு தேசமே பெருகி கிடக்கிறார்கள். இந்த 430 வருஷ பாரத்தை the very first time the Lord Almighty shared his burden to the servant Moses. மோசேயினிடத்திலே, தன் வேலைக்காரனாகிய மோசேயினிடத்திலே கர்த்தர் பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஆண்டவர் பல நேரங்களிலே நாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம், நாம் எப்போ போனாலும் நம்மள்கிட்ட இருக்கிற பாரத்தை பூரா கர்த்தர்கிட்ட கொட்டி கர்த்தரே மூஞ்சி சுளிக்கிற மாதிரி நம்ம பண்ணி விட்டுறோம். அட போடா, எப்போ போனாலும் இவங்க பிரச்சனையுமே தூக்கிட்டு வந்துருக்காங்க. கடந்த நாட்டில் நீங்கள் செய்தியை பார்த்துருக்கலாம். இதில் அமெரிக்க அதிபர் வெனிசுலா மாகாணத்தின் அதிபர்கிட்ட சொல்கிறாரு, எப்பா உங்கள் ஊரில் இருந்து தான் அதிகமாக ட்ரக்கு வந்துக்கிட்டு இருக்கு, நீ முதல்ல நிப்பாட்டு, சரியில்லை, நீ பண்ணுறது சரியில்லை, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என் நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். அவர் கண்டுக்கவே இல்லை. மறுபடியும் 3-4 ட்ரிப்பு வான் பண்ணார். திடீர்னு முந்தா நாள் என்ன மைண்டில் இருந்தாரோ தெரியல, ட்ரம்ப்பு டக்குன்னு இராணுவத்துக்கு கட்டளை கொடுத்துட்டாரு. அந்த இராணுவம் போச்சு. வெனிசுலாவில் அந்த நாட்டில் எவ்வளோ பாதுகாப்பு இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தா அதிபரை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்கே வச்சிருக்காருன்னே தெரியல. அங்கே இருக்கிற ஆள் அங்கே இல்லை, தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் இப்போ எங்கே இருக்குன்னு நீ சொன்னபடி கேட்டிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. நான் அடைக்க வேண்டியதான உள்ளுக்குள்ளே பூரா ட்ரக்கு இவங்க எல்லாம் அநியாயமாக செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படியாய் போயிட்டு மோசமாயிட்டு இருக்கு, நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்கிற, நீ தடுத்து நிறுத்து அப்படின்னு வான் பண்ணி. அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் மோசேயை பாருங்க எவ்வளவு அழகா நடத்துறார். 40 ஆண்டு இந்த 80 ஆண்டு காலத்தில் நடக்காத ஒரு விஷயத்தை 80வது வயதிலே கர்த்தர் தரிசனமாய் தன்னுடைய பாரத்தை ஷேர் பண்றார். எப்பா நீதான் வா, நீதான் செய்யணும், நீதான் எனக்கு உதவி செய்யணும், நீதான் என் பாரத்தை புரிஞ்சு நடந்துக்கணும். அருமையானவர்களே, கர்த்தர்கிட்ட நாம பாரத்தை சொல்றதை நிப்பாட்டிட்டு கர்த்தர் மனதில் என்ன விதமான பாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களை தலைமைத்துவத்தில் நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் அவர் 100க்கு அதிபதியாக, 1000ங்களுக்கு அதிபதியாக, லட்சங்களுக்கு அதிபதியாக நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இப்ப இந்த 430 வருஷம் அந்த பாரத்தை இந்த மோசேயினிடத்தில் ஷேர் பண்றார். நீ தான் வரணும், நீ தான் பண்ணணும். நான் அவங்க கூக்குரலை கேட்டேன், அழுகுரலை கேட்டேன், அவங்களை எப்படியாக விடுதலை ஆக்கினோம். நீ தான் விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு நபர், என் ஸ்தானத்தில் நீ இருந்து இதை செய் என்று கர்த்தர் அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. முதல் 40 வருஷம் எல்லாம் படித்து சகலத்திலே கற்று தேர்ந்துட்டார். அடுத்த 40 வருஷம் அவர் சர்டிஃபிகேட்டு, அவர் மெடலு, அவர் வாங்கின பரிசு எல்லாம் பூட்டப்பட்டு வீட்டில் கிடக்குது. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆடுகளை மேய்க்கிறதுக்கு எதுக்கு சர்டிஃபிகேட்டு? ஆடுகளை மேய்க்கிறதுக்கு எதுக்கு மெடல்? ஒன்றுமே தேவையில்லையே, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் 80வது ஆண்டு, இத்தனை ஆண்டுகள் கொடுத்த அந்த அனுபவம், அந்த பொறுமை, அந்த நிதானம், அந்த விவேகம், அந்த சாந்த குணம் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்து
மறுபடியும் ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தலைவனாக, ஒரு தளபதியாக, ஒரு விசேஷமான எதிர்காலத்தை கர்த்தர் இந்த மோசேக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இதுவரைக்கும் நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில பிரயோஜனமே இல்லாம போச்சு, எதுக்கு படிச்சேனே தெரியல, எதுக்கு நான் இந்த மெடல் வாங்கினேனே தெரியல, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. இல்லை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் உங்களை அனுபவத்தின் மூலமாய் உங்களுக்கு கொடுத்த அனுபவத்தை கொண்டு உங்களை பயன்படுத்துகிற காலம் வந்துவிட்டது. என் தேவன் உங்களை என்னையும் அவருடைய மகிமைக்காக, அவருடைய மாட்சிமைக்காக, அவருடைய வல்லமைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக உங்களை என்னையும் பயன்படுத்த அவர் அதிகாரமுள்ள தேவனாய் நம்மை அழைத்திருக்கிறார். தம்முடைய திட்டத்தை, தம்முடைய தரிசனத்தை அவர் நம்மோடு அவர் பகிர்ந்து கொள்ள அவர் வல்லமை உள்ள தேவன். சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போயிடுவோம் பார்த்தீங்களா? எதுக்குடா இந்த வேலை, எதுக்குடா இந்த தொழில், எதுக்குடா இந்த குடும்பம், எதுக்குடா இந்த பிள்ளைகள், எதுக்குடா இந்த வாழ்க்கை, ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லையே. மோசே அப்படித்தான் இருந்தான். ஆனா கர்த்தர் பாருங்க, ஒரு நோக்கத்தை மறந்த அல்லது நோக்கத்தை இழந்த, தரிசனத்தை இழந்த, திட்டத்தை இழந்த, திட்டம்னா என்னன்னே தெரியாமல் இருந்த, அல்லது திட்ட தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருந்த இந்த மோசேக்கு 80வது வயதிலே கர்த்தர் ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன் என்பதை நிரூபித்து காண்பித்தார் முட்செடியின் நடுவில் இருந்து. அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு எனக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிற பாடம் இதுதான். நோக்கம் ஒருவேளை தெரியாம இருக்கலாம், தேவ சித்தம் எதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆண்டவரே, என்னால புரிந்து கொள்ள முடியல ஆண்டவரே, எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு ஆண்டவரே, எனக்கு நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், உம்முடைய விருப்பம் என்ன, உம்முடைய திட்டம் என்ன, என்னால புரிந்து கொள்ள முடியல, என்னால செயல்பட முடியல. எதுக்கு படிச்சேன், எதுக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த தொழில், எதுக்கு இந்த பிசினஸ், எதுக்கு இந்த வேலை, எதுக்கு இந்த வருமானம், எதுக்கு இந்த வீடு, எதுக்கு இந்த வாசல், எனக்கு இந்த நோக்கமே புரியல. கர்த்தர் இப்ப சொல்றாரு, உங்களுடைய நோக்கத்தின்படி அல்ல, தேவ நோக்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தும்படியாய் அவர் தம்முடைய பாரத்தோடு கூட இந்த 430 வருஷ காலம் தன் ஆள் மனதில் அடக்கி வைத்திருந்த பாரத்தை தம்முடைய தாசனாகிய மோசேயோடு முட்செடியின் நடுவிலிருந்து பேசின ஆண்டவர், அவருடைய பிரசன்னத்துக்கு நீங்கள் வரும்போது உங்களோடு கர்த்தர் பேசுவார், உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவார், அவர் பாரத்தை உங்களுக்கு சொல்லுவார். அந்த பாரத்தின்படி உங்களை தலைமத்துவத்திலே எந்த நோக்கத்துக்கு நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள் என்பதை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். இப்பதான் 80 வயதுல மோசேக்கு புரியுது. ஓ, எங்க அம்மா சொன்னாங்க, நான் பிறக்கும் போது 3 மாசம் என்னை ஒளிச்சு வச்சிருந்தாங்களா, அதுக்கு மேல என்னை ஒளிச்சு வைக்க முடியலையா, நான் ரொம்ப அழுதனா, அப்பவே வாயை திறந்து வாயை மூடவே மாட்டானா, எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரும்னு சொல்லி என்னைக்கு ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு என்னைய கொண்டு போய் அந்த நைல் நதியில கொண்டு போய் விட்டுட்டாங்களா, அது விடும்போது அந்த ராஜா, அங்க ராஜாவின் மகள் வந்து பார்த்து அழகா இருக்கு, நான் ரொம்ப அழகா இருப்பேனா, அந்த அழகை கண்டு அந்த அம்மா அந்த மயங்கி அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு யாராவது ஒரு தாயை தேடுங்க அப்படின்னு சொல்லும் போது எங்க அக்கா தான் ஓடி போய் இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு ஒரு அம்மாவை நான் கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்டாங்களா. அப்ப நான் பிறந்த சமயத்துல அங்க இருந்த ராஜா எல்லா குழந்தைகளையும் சாகடிச்சாங்களாம், நான் மட்டும்தான் பொழைச்சேனா, இதுக்காப்பா பொழைச்ச, ஆடு மேய்க்கிறதுக்கா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை பொழைக்க வச்சிச்சு, நீ நல்ல பிள்ளைகளை பெற்று போடணுன்றதுக்காகவா, நீ குடும்ப வாழ்க்கை உனக்கு கிடைக்கணுன்றதுக்காகவா, அந்த நோக்கத்துக்காக மட்டுமா உன்னை இந்த இடத்துல கொண்டு வர வச்சாரு ஆண்டவர், உயிரோட காப்பாத்தினாரு.
எகிப்தியனை ஒருத்தனை கொன்னு நீ புதைக்கும் போது அங்கேயே எல்லாரும் உன்னை புதைக்கணும்னு நினைச்சிருந்தாங்களே, அந்த இடத்துல இருந்து உன்னை உயிர் காப்பாத்தினது எந்த நோக்கத்துக்காக? நோக்கமே தெரியாம இருந்துச்சு மோசேக்கு 80 வயது வரைக்கும். He was not knowing the real purpose of God in his life. அவனுக்கு தெரியல என்ன நோக்கத்துக்காக என்னை கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னு. 80வது வயதிலே சொன்னார், அப்பா இதெல்லாம் உனக்கு கொடுத்தேன், உனக்கு குடும்பத்தை கொடுத்தேன், பிள்ளைகளை கொடுத்தேன், உன் வாழ்க்கையை கொடுத்தேன். ஆனால் இந்த 80வது வயதிலிருந்து 81லிருந்து 120வது வரைக்கும் இந்த 40 வருஷம் என்னுடைய நோக்கத்துக்காக நீ ஓட வேண்டிய காலம் வந்து விட்டது. என்னுடைய நோக்கத்துக்காக, நான் கொடுத்த தரிசனத்துக்காக, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தம் பாரு, அதுக்காக நீ ஓட வேண்டிய காலம் வந்து விட்டது. இந்த வருஷத்தில் இருந்தது ஆரம்பமாகிறது. உங்களுக்கு எனக்கும் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், உலகத்தின் நோக்கத்துக்காக, உலகத்தினுடைய காரியத்துக்காக என் குடும்பத்தின் காரியம் இல்லை. தேவ திட்டத்துக்காக கர்த்தர் உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார். தேவ நோக்கத்துக்காக உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார். தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அதிலே நீங்கள் பயணிக்க வேண்டும் என்கிற தேவ திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி அப்படியே எழும்பி நின்று தேவ சமூகத்தில் இந்த 3 காரியங்களுக்காக அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆவியானவரே, அவருடைய பலிபீடத்தில் வந்திருக்கிற நாம் கர்த்தருடைய பர்வதத்தை நோக்கி வருவோம். ஆமென். let us enter into the God's mountain. அவருடைய பர்வதம் என்று அழைக்கப்படுகிற, தேவனுடைய பர்வதம் என்று சொல்லப்படுகிற அந்த பர்வதத்தை நோக்கி வாருங்கள். நமக்கு மகனாயின் திருச்சபை தான் நமக்கு தேவ பர்வதம். ஓரே பர்வதம் மட்டும் அவன் வந்தபோது முட்செடியின் நடுவில் இருந்து கர்த்தர் தரிசனமானார். அருமையான தேவ பிள்ளைய, நீ உன் சொகுசான இடத்துல இருந்துகிட்டு கர்த்தர் எனக்கு தரிசனம் காண்பிக்கணும்னு நினைக்காதம்மா, நினைக்காதையா. நீ அவருடைய பர்வதத்துக்கு ஓடி வா, அவர் தரிசனத்தை காண்பிப்பார். உன் கண்கள் அதிசயத்தை இந்த வருஷத்துல காண போகிறது. நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, கால தாமதம் பண்ணிராதீங்க. ஆண்டவரே, லேட் பண்ணிராதீங்க. ஆண்டவரே, இந்த 15 தேதிக்கு முன்னாடியே இந்த அதிசயத்தை எங்கள் கண்கள் காணணும்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் ரெக்வஸ்ட் பண்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த தயவை காண்பீங்க ராஜா, அந்த தயவை காண்பீங்க. ஆண்டவரே, அந்த மகிமையை நாங்கள் காணணும். we want to see your glory. அந்த மகிமையை நாங்கள் காணணும் ஆண்டவரே. ஆமென். அவன் உற்று பார்த்தான், இது என்ன அதிசயம், இது என்ன அற்புதம் என்று. அவன் கிட்டி சேர முற்பட்ட போது கர்த்தர் அவனை பெயர் சொல்லி அழைத்தார். மோசே, மோசே, மோசே. Glory to God. அவனை எத்தனையோ பேர் சொல்லி அழைத்திருக்கலாம். அவங்க அப்பா பேர் சொல்லி அழைத்திருப்பார், அவங்க அம்மா பேர் சொல்லி அழைத்திருப்பாங்க, அவங்க அக்கா பேர் சொல்லி அழைச்சிருப்பாங்க, அங்க உள்ள ஊர்ல உள்ளவங்களை அழைச்சிருப்பாங்க, அவர் மாமனார் அழைத்திருப்பாங்க, மனைவி அழைத்திருப்பாங்க, பிள்ளைகள் அழைத்திருப்பாங்க. ஆனா the very first time the Lord God Almighty called Moses. Oh, the divine God is calling you, my dear people of God, today. இந்த காலை வேளையிலே தேவன் உங்களை சர்வ வல்லமை உள்ளவர் உங்களை தேவ பர்வதத்தில் அழைக்கிறார். தேவ பர்வதத்துக்கு நேராக உங்களை அழைக்கிறார். நீங்க கிட்டி சேருங்கள். நீங்க கிட்டி சேரும் போது, நீங்க கிட்ட நெருங்கி வரும்போது அவருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள், அவருடைய பிரசன்னத்தை உணர்வீர்கள். உங்களை அவர் பெயர் சொல்லி அழைப்பார். முட்செடியின் நடுவில் இருந்து தம்முடைய பாரத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். 80 வருஷம் Moses was not knowing the real purpose of God in his life. மோசே தன்னுடைய வாழ்க்கையில 80 வயது வரைக்கும் எதுக்காக நம்ம இருக்கிறோம்னே அவனுக்கு தெரியல. ஆனா 81வது வயதிலே கர்த்தர் அவனோடு பேசினார். The real purpose is this. ஆமென். உன்னை உயிரோட காத்தேல்லவா, எல்லாரும் பலி செலுத்தப்படும் போது, எல்லாரும் வெட்டுண்டு சாகும் போது உன்னை மட்டும் நான் பெட்டியில வச்சு காப்பாத்தின எதுக்கு தெரியுமா? என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, தேவ திட்டத்தை செய்யும்படியாக, தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, எனக்காகவே நீ வாழும்படியாக.
நீ தம்முடைய ஜனங்களுக்காக எழும்பி துணிந்து கொலை செய்த போது எல்லாரும் உன்னை கொலை செய்ய பார்த்தாங்க. உன்னைய காப்பாத்துன எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? நீ குடும்ப குட்டிகளோட நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக மாத்திரமல்ல, என்னுடைய ஜனங்களை நீ விடுதலை ஆக்க வேண்டும் என்பதற்காக. அடிமைத்தனத்தில் கிடக்கிற என் ஜனங்களை, பிரச்சனைகளையும் போராட்டத்தில் இருக்கிற ஜனங்களை, இந்த புலியூர்ல இருக்கிற ஜனங்களை, இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கிற 25 லட்சம் ஜனங்களையும் ஆமென் கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்காக 90 கிராமத்திலேயும் இருக்கிற ஜனங்களின் அடிமைத்தனத்தை கர்த்தர் மாற்றும்படியாக உங்களை என்னையும் கர்த்தர் அவர் அழைத்து அவருடைய நோக்கத்தை, அவருடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். இயேசுவே, எனக்கு ரொம்ப வயசாகி போச்சுங்க. எனக்கு எதுக்கு வாழ்றோம்னே தெரியல. நான் இழக்கிறது இன்னும் என்ன இழக்கணும்? எல்லாத்தையுமே இழந்துட்டேன், ஒண்ணுமே இல்லை. என் படிச்ச படிப்புக்குரிய வேலை இல்லை. நான் ராஜ அரண்மனையில சகலத்தை கற்று தேர்ந்தேன், அதுக்குண்டான மரியாதை அங்க இல்லை. என் வாழ்க்கையில எதுவுமே நான் நினைச்சது எனக்கு கிடைக்கல. நான் விரும்பினதெல்லாம் எதுவுமே எனக்கு கிடைக்கல. நான் எதிர்பார்த்தது எதுவுமே நிறைவேறல. மோசே அப்படித்தான் எழுதிருப்பார். எதுக்கு ஆண்டவரே இந்த வாழ்க்கை? ஆடு மேய்க்கிறதுக்கா? இந்த வனாந்தரத்தில் கிடக்கிறதுக்கா? ஆடுகளின் பின்னாடி அலைவதற்காகவா? ஆண்டவர் சொன்னார், 6 லட்சம் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் என் ஜனங்களையும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காகவே உன்னை 80 ஆண்டு காலம் இந்த பூமியிலே எந்த சேதமும் அணுகாதபடிக்கு உன்னை நடத்தி வந்த கர்த்தர் நானே. உன்னுடைய நோக்கத்தை நீ பார்க்காத. இப்ப என்னுடைய தேவ நோக்கத்தை நீ புரிந்து கொள். தேவனுடைய பாரத்தை நீ புரிந்து கொள். என்னுடைய ஆழ் மனதில் இருக்கிற தரிசனத்தை புரிந்து கொள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆவியானவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே,